துணையாகி என்னையாழ்வா என்னை சூழும் துன்பங்கள் கலையாக வரும்போது துணையாகி என்னையாழ்வா மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கே மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கே குணமாக வருவாயவா என்னை உணலாக்கி அருவாயவா தமிழாலும் புகழ் பாடி தேவாலும் தினவாழும் தருவாய திருமாயவா இன்றைய திருப்பலியானது மரித்த டோம்னிக்குடைய ஆண்மைகளை பாட்டிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் உயிர்ப்பு வாரத்திலே நாம் அனைவரும் இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடிய நாம் அனைவரும் எவ்வாறு உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு காட்சி கொடுத்து அவர்களுக்கு சமாதானத்தையும் அதே நேரத்திலே அவர்களுக்கு நம்பிக்கையையும் வழங்கினாரோ, அதே போல நம்முடைய வாழ்விலும் நம்முடைய துன்பங்கள், துயரங்கள் மற்றும் நம்பிக்கையற்ற வாழ்க்கை சூழ்நிலையிலே ஆண்டவர் நமக்கு புது நம்பிக்கையையும் புது வாழ்வையும் அதே நேரத்திலே நம்முடைய குடும்பங்களுக்கு சமாதானத்தையும் வழங்குகின்றார். எனவே இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் பக்தியோடு கலந்து கொண்டு ஆண்டவருடைய அருளை பெற மன்றாடுவோம். எல்லாம் இறைவிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவெல்லாம் வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மரத்தோக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம்.
பல மக்களினங்களை ஒன்று சேர்த்தருளினீரே. திருமுழுக்கு தண்ணீரால் புதுப்பிறப்பு அடைந்தவர்கள் மனங்களில் ஒரே நம்பிக்கையும் செயல்களில் ஒரே பரிவிரக்கமும் கொண்டிருக்க அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உமது திவ்ய குமாரன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். கால் ஊனமுற்றிருந்தவர் நலமடைந்த பின் பேதுருவையும் யோவானையும் விடாமல் பற்றி கொண்டிருக்க எல்லா மக்களும் திகிலுற்று சாலமோன் மண்டபம் என்னும் இடத்திற்கு ஒரு சேர ஓடி வந்தனர். பேதுரு இதை கண்டு மக்களை பார்த்து கூறியது: எருசலேம் மக்களே, நீங்கள் ஏன் இதை பார்த்து வியப்படைகிறீர்கள்? நாங்கள் எங்கள் சொந்த வல்லமையாலோ இறை பற்றாலோ இவரை நடக்க செய்து விட்டது போல் ஏன் எங்களையே உற்று பார்க்கிறீர்கள்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் நம் மூதாதையரின் கடவுள் தம் ஊழியர் இயேசுவை பெருமைப்படுத்தினார். ஆனால் நீங்கள் அவரை புறக்கணித்து பிலாத்திடம் ஒப்புவித்து விட்டீர்கள். அவன் அவருக்கு விடுதலை தீர்ப்பு அளிக்க முயன்ற போதும் நீங்கள் அவரை மறுதலித்தீர்கள். நீங்கள் தூய்மையும் நேர்மையும் ஆனவரை மறுதலித்து கொலையாளியை விடுதலை செய்யுமாறு வேண்டிக் கொண்டீர்கள். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள். ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார். இதற்கு நாங்கள் சாட்சிகள். இதோ உங்கள் கண்முன் நிற்கிற இவர் உங்களுக்கு தெரிந்தவர். இயேசுவின் பெயரே இவருக்கு வலுவூட்டியது. அவர் பெயர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் தான் இது நடந்தது. இந்த நம்பிக்கையை உங்கள் அனைவர் முன்பாகவும் இவருக்கு முழுமையான உடல் நலனை கொடுத்துள்ளது. அன்பர்களே, நீங்களும் உங்கள் தலைவர்களும் அறியாமையினாலேயே இப்படி செய்து விட்டீர்கள் என எனக்கு தெரியும். ஆனால் கடவுள் தம் மெசியா துன்புற வேண்டும் என்று இறைவாக்கினர் அனைவர் வாயிலாகவும் முன்னறிவித்ததை இவ்வாறு நிறைவேற்றினார். எனவே உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள். அப்பொழுது ஆண்டவர் புத்துயிர் அளிக்கும் காலத்தை அருளி உங்களுக்காக ஏற்படுத்திய மெசியாவாகிய இயேசுவை அனுப்புவார். விண்ணேற்றமடைந்த இயேசு யாவும் சீர்படுத்தப்படும் காலம் வரை விண்ணுலகில் இருக்க வேண்டும். பழங்கால தூய இறைவாக்கினர் வாயிலாக கடவுள் இந்த காலத்தை குறித்து கூறியிருந்தார். மோசேயும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் சகோதரரிடமிருந்து என்னை போல் ஓர் இறைவாக்கினரை தோன்ற செய்வார். அவர் உங்களுக்கு கூறும் எல்லாவற்றிற்கும் நீங்கள் செவி சாயுங்கள். அந்த இறைவாக்கினருக்கு செவி சாய்த்து கீழ்ப்படியாத எவரும் மக்களிடம் நின்று அடியோடு அழிக்கப்படுவர் என்று கூறியுள்ளார். சாமுவேல் தொடங்கி இறைவாக்குரைத்த அனைவரும் இந்த காலத்தை பற்றி அறிவித்து வந்தனர். அந்த இறைவாக்கினர் உரைத்தவற்றை உரிமையாக்கிக் கொள்பவர்கள் நீங்கள். கடவுள் ஆபிரகாமிடம் உன் மரபினர் வழியாக மண்ணின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்று கூறி உடன்படிக்கை செய்தார். கடவுள் உங்கள் மூதாதையரோடு செய்த அந்த உடன்படிக்கையையும் உரிமையாக்கிக் கொள்பவர்கள் நீங்களே. ஆகையால் நீங்கள் அனைவரும் உங்கள் தீய செயல்களை விட்டு விலகி ஆசி பெற்றுக் கொள்வதற்காகவே கடவுள் தம் ஊழியரை தோன்றச் செய்து முதல் உங்களிடம் அனுப்பினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வல்லவி உங்கள் பதிலுரை.
ஆண்டவரே, ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம்? பல்லவி. ஆண்டவரே, ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆயினும் அவர்களை கடவுளாக உமக்கு சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளீர். மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இல்லீர். பல்லவி. ஆண்டவரே, ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆடு மாடுகள், எல்லா வகையான காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், கடல் மீன்கள், ஆழ்கடலில் நீந்தி செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். பல்லவி. ஆண்டவரே, ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பத்தை விட்டு கொடுக்கும்போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கு இருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சீடர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போது இயேசு அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களால் ஓர் ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானே தான். என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே, இவை ஆவிக்கு கிடையாது என்று அவர்களிடம் கூறினார். இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களும் மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களால் வியப்புக்கு உள்ளாகி இருந்தார்கள். அப்போது அவர் அவர்களிடம், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோதே உங்களுக்கு சொல்லியிருந்தேனே என்றார். அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவருடைய மனக்கண்களை திறந்தார். அவர் அவர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி.
ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உயிர்ப்பு பெருவிழா நமக்கு ஒரு மகிழ்ச்சியான பெருவிழா. ஏனென்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகிலே நம்முடைய பாவங்களுக்காக இறந்து நம்மை பாவத்திலிருந்தும் சாவிலிருந்தும் சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்தும் தன்னுடைய உயிர்ப்பின் வழியாக நமக்கு அவர் விடுதலை கொடுத்தார், நமக்கு மறுவாழ்வு அளித்துள்ளார். இன்றைய நற்செய்தியிலும் இன்றைய முதல் வாசகத்திலும் நாம் இரு நிகழ்வுகளை பார்க்கிறோம். இன்றைய முதல் வாசகத்திலே ராயப்பர் என்ன செய்கின்றார்? அழகுவாயில் உள்ள அந்த ஜெபக்கூடத்திலே உட்கார்ந்திருந்த ஒரு நடக்க முடியாத 40 வயது நிறைந்த ஒரு மனிதனுக்கு அவர் புதுமையாக இயேசுடைய பெயராலே நடக்கச் செய்கின்றார். அந்த புதுமையை செய்த பிறகு அவர் என்ன செய்கின்றார்? அங்கிருந்த ஜெபக்கூடத்தில் இருந்த மக்கள் அனைவரும் இந்த நடக்க முடியாதவன் நடப்பதை பார்த்து அவர்கள் ஆச்சரியம் மேலிட்டு அவர்கள் வியப்பிலே இருந்த பொழுது அவர்களுக்கு அவர் நற்செய்தியை அறிவிக்கின்றார். இவன் நடப்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த நாமத்திலே. உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவனுக்கு இந்த ஒரு புதுமையை செய்திருக்கின்றார். நீங்கள் அவரை கொலை செய்து விட்டீர்கள், ஆனால் அறியாமல் செய்திருக்கிறீர்கள். எனவே உங்களுடைய பாவங்களுக்காக மனம் மாறி மனம் வருந்தி நீங்கள் என்ன செய்யுங்கள்? உயிர்த்த இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், உங்களுக்கு ஆண்டவர் மறுவாழ்வு நிலை வாழ்வை கொடுப்பார் என்று சொல்லி அங்கு ராயப்பர் போதிக்கின்றார். என்னுடைய நற்செய்திகளை பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீண்டுமாக தன்னுடைய சீடர்களுக்கு அவர் காட்சி கொடுத்து அவர் என்ன செய்கின்றார்? அவருடைய நம்பிக்கையை ஆழப்படுத்துகின்றார், அவருடைய நம்பிக்கையை புதுப்பிக்கின்றார். அவர்கள் அவருடைய உயிர்ப்பின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தார்கள், பயந்து கோழைகளாக வாழ்ந்தார்கள். இயேசுவுக்கு தெரியும், அவருக்கு பின்னால் அவருடைய சீடர்கள் தான் என்ன செய்ய வேண்டும்? இந்த நற்செய்தி பணியை அவர்கள் தொடர்ந்து ஆற்ற வேண்டும். எனவே அந்த சீடர்களுக்கு அவர் நம்பிக்கையூட்டும் வண்ணம் காட்சி கொடுத்து என்ன செய்கின்றார்? இன்றைய நற்செய்திகளை பார்க்கின்றோம். நான் ஆவி அல்ல, நான் உங்களுடைய ஆண்டவர் என்று சொல்லி தன்னுடைய கைகளையும் கால்களையும் தன்னுடைய முழுமையான உடலையும் அவர்களுக்கு காட்டுகின்றார். தொட்டு பாருங்கள் என்று கூறுகின்றார். மீண்டும் அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தவர்களாக விசுவாசமற்றவர்களாக இருந்த பொழுது அவர் என்ன செய்கின்றார்? உங்களிடம் ஏதாவது சாப்பிடுவதற்கு இருக்கிறதா என்று கேட்கின்றார். அவர்கள் வேக வைத்த ஒரு மீந்துண்டை கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னாலே அந்த வேக வைத்த மீந்துண்டை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாப்பிட்டு என்ன செய்கின்றார்? நானே உங்கள் ஆண்டவர் என்று சொல்லி அவரை பற்றி விவிலியத்திலே எழுதப்பட்ட அனைத்தையும் அவர்களுக்கு விளக்கி கூறுகின்ற பொழுது அவர்கள் தெளிந்தவர்களாக இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு உயிர்த்த ஆண்டவரை முழுமையாக அவர்கள் நம்பி வாழ்ந்தார்கள் என்று பார்க்கின்றோம். எனவே சகோதர சகோதரிகளை, இந்த திருப்பலி வழியாக நாமும் இந்த திருப்பலியிலே இந்த ஆன்லைன் வழியாக நாம் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த இறை செய்தி நமக்கு கொடுக்கப்படுகிறது. நம்முடைய நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் நம்முடைய குடும்ப கஷ்டத்திலும் நம்முடைய வாழ்வின் இன்னல்களிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? உயிர்த்த ஆண்டவரை நோக்கி வர வேண்டும். அவரிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுத்து நம்பிக்கையோடு நாம் வாழ்ந்தோம் என்றால் சீடர்களைப் போல அந்த நடக்க முடியாத முடவனுக்கு அவர் புதுமை செய்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் தன்னுடைய ஆசீர்வாதங்களையும் அவருடைய வல்லமைகளையும் புதுமைகளையும் செய்வார் என்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலிகளை மன்றாடுவோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் ஆன்ம பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனதோடும் நொறுங்கிய உள்ளத்தோடும் வருகின்ற எங்களை ஏற்றருளும். நாங்கள் உம் திருமுன் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாவதாக. ஆண்டவரை கல்வியின் கல்வியெல்லாம்
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலியானது எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பணி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் மகிழ்வுடன் கொண்டு வரும் பலி பொருட்களை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். புது பிறப்பு அடைந்தவர்கள் உமது விண்ணக அருள் உதவிகளை இறைமாக பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமோ மண்ணகமோ உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது
மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகிறோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஒப்திருமன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆஸ்வால்ட் கிரேசியஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் இந்த திருப்பலியிலே நாங்கள் எந்த ஆன்மாக்காக மன்றாடுகிறோமோ அவர்களை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித யூதாந்ததேயு, மேலும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவரோடு ஒருவர் கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செல்வரியே எங்களுக்கு அமைதியை அளிக்கிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு முடிவில்லா வாழ்வு அளிப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நான் உட்கொள்ளும் உம் திருவுடலும் இரத்தமும் என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் என்னுடைய உள்ளத்தையும் உடலையும் காத்திடும் அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவர் இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தமும் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். புது பாடல் எந்தன் இயேசு தருகிறார். எந்தன் நாவில் புது பாடல் எந்தன் இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார். பாவையேருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவர் நவதீபா என்னை தேற்றினார். பாவையேருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவர் நவதீபா என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் தாழ்வேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் தாழ்வேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவி சாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருள் உதவியை அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். கைவிடப்பட்டோரின் புனிதரான புனித யூதாத்த தெய்வே, நாடிடம் எங்களுக்காக இறைவன் இயேசுவை கொண்டாடும். முடியாதவற்றை முடிப்பவரான புனித யூதாத்த தெய்வே, நம்பிக்கை இழந்தோரின் நம்பிக்கையான புனித யூதாத்த தெய்வே, இயேசுவை கொண்டாடும். அன்பு சகோதரரே,
இறைவன் தமது புனிதர்களிடத்தில் வியப்புக்குறை விதமாய் விளங்குகிறார். புனிதர்களோ இறைவனை பின்பற்றியவர்களாய் இருந்தார்கள். ஆகவே நாமும் வல்லமை வாய்ந்த புனித யூதாத்ததைவை மன்றாடி வாழ்வில் வளம் பெறுவோமாக. இறை அன்பால் ஈர்க்க பெறுவோமாக. 12 சீடர்களில் ஒருவரான புனித யூதாத்ததைவை உம்மை நாங்கள் வாழ்கிறோம். இயேசுவின் நெருங்கிய உறவினரான புனித யூதாத்ததைவை உம்மை நாங்கள் வணங்குகிறோம். அன்றினோரை ஆதரிக்கும் தயாளமுள்ள கொண்ட புனித யூதாத்ததைவை உமக்கு நன்றி கூறுகிறோம். புனித யூதாத்ததைவின் வல்லமையுள்ள மன்றாட்டில் நம்பிக்கை வைத்து அவர் புகழை பாடுவோமாக. அவைகளை அவர் கழித்த இறைவனுக்கு நன்றி கூறுவோமாக. நமது தேவைகளையும் தப்பாமல் அடைந்து தர கெஞ்சி மன்றாடுவோமாக. ஆட்சிமிக்க அப்போஸ்தலரும் வேத சாட்சியுமான புனித யூதாத்ததைவே, எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நெருங்கிய உறவினரே, புண்ணியங்கள் மின்னித் தொடங்கும் தூயவரே, புதுமை வரங்களில் சிறந்தவரே, தம்மை தேடி வந்தவர்களை தப்பாமல் ஆதரிக்கும் தயாரமுள்ள கொண்டவரே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இந்த அற்புத வரங்களை உமக்கு அளித்த அன்பு தேவனுக்கு ஆராதனை செலுத்துகிறோம். இதயபூர்வமான நன்றி நல்கிறோம். எங்களுக்கு தேவையான ஆத்ம சரீர நலன்களை எல்லாம் அடைந்து தந்தருள உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். சிறப்பாக இப்போது எங்களுக்கு மிகவும் அவசியமான இந்த வரங்களை பெற்று தாரும். இங்கு நமது தேவைகளை எடுத்துக் கூறுவோம். நேசிக்கப்படத்தக்கவரும் உள்ளங்களாலும் உடையவரும் இறைவனை வாழ்பவருமான பெயர் பெற்ற இளம் தயாளரான தெய்வமே, உமது வல்லமையில் எங்கள் நம்பிக்கையை போக விடாதையும் கர்த்தர் துறவியின் பெயர் ஒற்றுமையால் உமக்கு நேர்ந்த பக்தி குறைவை பரிகரிக்க வகையின்றி வாழ்வோருக்கு வல்லமையுடன் உதவி புரியும் அரிய வரத்தை இறைவன் உமக்கு அளித்திருக்கிறார் என்பதை நினைவுதலிடம் இப்பெரிய வரத்திற்காக நாங்களும் உடன் சேர்ந்து இறைவனை புகழை பாடனையும் அவருக்கு நன்றி செலுத்த தடை செய்யும். நீர் எங்களுக்கு செய்கின்ற உதவிக்காக எங்கள் வாழ்நாளால் நாங்கள் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டை மக்களிடையே அறிய செய்வோம். பலரறியா புனிதரை, சிறப்பு இயல்புகள் பல படைத்தவரை, வளர்ந்த உமது பக்தி பாடங்கும் பரவ எங்களால் பிரயாசமாக இருப்போம் என்று வாக்களிக்கிறோம். ஆமென். சகோதரரே, இறைவன் தம் புனிதர்கள் வழியாக அருள் வரங்களை பொழிகின்றார். அப்போஸ்தலரும் வேத சாட்சியும் நம்பிக்கை இழந்தோரின் நம்பிக்கையும் இயலாதவற்றை இயற்றுபவருமான புனித யூதாத்ததேவின் வல்லமையுள்ள பரிந்து பேசுதலில் நம்பிக்கை வைத்து அவர் வழியாக இறைவனை வேண்டுமாறு இங்கே கூடியிருக்கின்றோம். பிறப்பிலும் வாழ்விலும் இறப்பிலும் இயேசுவோடு நெருங்கிய உறவு கொண்டு விளங்கிய புனித யூதாத்ததை போல் நாங்களும் இயேசுவோடு என்றும் இணைந்து வாழும்படியாக புனித யூதாத்ததை வழியாக ஆண்டவரை கொண்டாடுகிறோம். ஆன்மதாகத்தால் அயராது உழைத்து கிறிஸ்துவை அறியாதோர் அவரை அறிய விசுவாச ஒளியை ஏற்றிய புனித யூதாத்ததை போல் நாங்களும் ஆன்ம மீட்பில் அக்கறை உள்ளவர்களாகவும் விசுவாச வாழ்க்கையில் கிறிஸ்துவை அறிய செய்கிறவர்களாகவும் விளங்கும்படியாக புனித யூதாத்ததை வழியாக ஆண்டவரை கொண்டாடுகிறோம். தப்பறையான கொள்கைகளை பரப்பியவர்களை கண்டித்து மெய்மறை தலை தோங்கும்படி கிறிஸ்தவர்களுக்கு திருமுகம் எழுதி விசுவாசத்தை காத்த புனித யூதாத்ததை போல் நாங்களும் திருச்சபையின் போதனைக்கு எதிரானவற்றை அகற்றி தப்பறைகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டு விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாக வாழும்படியாக புனித யூதாத்ததை வழியாக ஆண்டவரை கொண்டாடுகிறோம். இறைமகனின் முன்னேற்றத்திற்கு பின் அவரது ஆணைப்படியே எதன்சான் நாட்டிற்கு சென்று தொழுநோயால் அவதியுற்ற அந்நாட்டு அரசருக்கு அற்புதம் சுகமளித்த புனித யூதாத்ததைவை மன்றாடி கேட்கும் நாங்கள் ஆன்ம சரீர வியாதிகள் அனைத்திலும் இருந்து பாதுகாக்கும்படியாக புனித யூதாத்ததை வழியாக ஆண்டவரை கொண்டாடுகிறோம். நம்பிக்கை இழந்தோரின் நம்பிக்கையான புனித யூதாத்ததைவின் மன்றாட்டினால் திருமறை செழிப்புற்று ஓங்கவும் எங்கள் குடும்பங்களில் நீடிய சமாதானமும் நற்சுகமும் நிலவி தேவாசிர் பெருகும்படியாக புனித யூதாத்ததை வழியாக ஆண்டவரை கொண்டாடுகிறோம்.
விசுவாசத்திற்காக உயிர் துறந்த புனித யூதாத்ததை போல் குருக்களும் இறைமக்களும் விசுவாசத்தில் ஆழ்ந்து பற்றும் ஆர்வமும் கொண்டு வாழ்க்கை நடத்தி முடிவில்லா மோட்சம் சேர தகுதி பெறும்படியாக புனித யூதாத்ததை வழியாக ஆண்டவரே நமது பங்கு முன்னேற்றம் அடையவும் இந்நவநாள் செய்வோர் அனைவரும் விரும்பி கேட்பவையெல்லாம் விரைவில் பெற்று மகிழும்படியாக புனித யூதாத்ததை வழியாக ஆண்டவரே மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். அப்போஸ்தலரும் வேத சாட்சியுமான புனித யூதாத்ததேவின் மன்றாட்டினால் திருச்சபையில் நீர் செய்துள்ள எல்லா நன்மை உபகாரங்களுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயலாதவற்றை இயற்றும் புனிதரை மன்றாடி மனுக்குலத்தோர் அடைந்த ஆத்ம சரீர பேரு உபகாரங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கைவிடப்பட்டவர்களின் பாதுகாவலரான புனிதரின் மன்றாட்டினால் பாவிகள் மனம் திரும்பவும் கடும் பிணியாளர்கள் நலம் பெறவும் நீர் செய்த எல்லா உதவிகளுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கே உம் திருமுன் குழுமியிருக்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் உமது அப்போஸ்தலரின் பரிந்துரையால் பெற்றுக்கொண்ட எண்ணற்ற நன்மைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புனித யூதாத்ததவின் மன்றாட்டினால் வேத விசுவாசம் வளர்ச்சி அடைந்து திருச்சபை பாதுகாக்கப்பட்டு திருமறை செழிப்புட்டு செய்வதற்காகவும் எமது குடும்பங்களில் சமாதானமும் சந்தோஷமும் நிலவி தேவாசி பெருகச் செய்வதற்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் அடைந்த தனிமட்ட நன்மைகளுக்காக மௌனமாக நன்றி கூறுவோம். ஆண்டுடைய பேராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். எனது கூக்குரல் உம்மிடம் வருவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஜெபிப்போமாக. ஆண்டவரே உடல்மையால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க, உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். புனித யூதாத்ததைவின் இந்த புனித பண்டத்தின் வழியாக கடவுள் அனைத்து நோயாளிகளுக்கு நல்ல உடல் சுகம் வழங்கவும் உங்கள் குடும்பங்களை நிறைவாக ஆசிர்வதித்து உங்களுடைய கருத்துக்களை நிறைவாக புனிதர் வழியாக ஆசிர்வதிக்கும்பராக பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். புனித பெருமகனா புனித